திருப்பத்தூர் அருகே வாணியம்பாடியில் இளைஞர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்போம். சீனிவாசன், வணக்கம். அங்க கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். சீனிவாசன், வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி காமராஜபுரம் பகுதியை சேர்ந்தவர் சந்துரு. இவர் மேளம் அடிக்கும் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் இன்று வாணியம்பாடி VSK காலனியில் பகுதியில் திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவில் ஊர்வலமாக வந்த பூங்கரங்கம் முன்பு நடனம் ஆடியுள்ளார் சந்துரு. அப்போது அதே பகுதியை சேர்ந்த, அதாவது கோணாமேடு பகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கும் சந்துருவுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது அப்பகுதி மக்கள் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் இன்று மாலை டீச்சர்ஸ் காலனி பகுதியில் இரு தரப்பினருக்கு மோதல் ஏற்பட்டுள்ளது. அந்த மோதலில் காமராஜபுரம் பகுதியை சேர்ந்த சந்துருவுக்கு கத்தி குத்தி ஏற்பட்டு படுகாயமடைந்தார். உடனடியாக பொதுமக்கள் சந்துருவை மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர். இருந்தாலும் அந்த சிகிச்சை பலனின்றி சந்துரு பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். இதைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த காமராஜபுரம் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் கோணாமேடு பகுதியில் வீட்டு ஜன்னல்கள், ஆட்டோக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை அடித்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்ந்து ஆட்டோக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை நொறுக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அவர்களை கண்டித்தும் கோணாமேடு பகுதியில் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து கத்தியால் குத்தி கொலை செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி காமராஜபுரம் பகுதியில் அதே பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்த சம்பவத்தால் இப்பகுதி முழுவதும் பதற்றமான சூழல் நிலவுகிறது. வாணியம்பாடி DSP விஜயகுமார் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் திருப்பத்தூர் மாவட்ட SP ஸ்ரேயா குப்தா சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். மேலும் இங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருவதால் வாணியம்பாடி, அம்பலூர், ஆலங்காயம், நாற்றம்பள்ளி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் இருந்து ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.